எங்கேயும் எப்போதும் படத்தில் ஜெய்க்கு ஆக்சிடென்ட் ஆகி காதுலேருந்து ரத்தம் வரும், அவர் நல்லா தான் நடமாட்டிட்டு இருப்பார். ஆனால் கிளைமேக்ஸில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது நம்மளுமே கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காதுலேருந்து ரத்தம் வந்தாலோ இல்லை அவங்க உடனே வாந்தி எடுத்துட்டாங்கனாலோ அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்காங்க, கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இது நிஜமாலே உண்மைதானா? ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த ரெண்டு விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்களா? இதை பற்றி தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டோட இன்னைக்கு உரிமை எபிசோடில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு விபத்து நடக்குதுன்னா அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு வாகனமும் இன்னொரு வாகனமும் மோதிக்கிறது. இன்னொன்று, அந்த மாதிரி விபத்து ஏற்படுறப்போ நாம் அந்த வாகனத்து மேலேயோ இல்லைனா கீழே போய் தரையிலையோ விழுந்து மோதிக்கிறது. மூணாவது, அந்த மாதிரி மோதல் ஏற்படும் போது நம்ம மூளை நம்மளோட ஸ்கல்லு, அதாவது மண்டையோட்டில் போய் மோதுறது. இப்படி மூளை மண்டையோட்டில் போய் மோதுறப்போ தான் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இதுதான் பிரெயின் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரெயின் இன்ஜுரியில் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்தாலே காதல் ரத்தமோ இல்லை வாந்தியோ வந்தால் நிஜமாலே ஆபத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். முதல்ல கன்கஷன். மூளை போய் மண்டை ஓட்டில் மோதுறதால அங்கே ஏற்படக்கூடிய அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இது. இதில் அடிபடக்கூடிய வேகத்தை பொறுத்து அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ மைல்டாக தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு குழம்பன மனநிலையில் சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்காத மாதிரி குழம்பன மனநிலையில் இருப்பாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் அடி பலமாக பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அம்னீஷியா வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது விபத்து நடந்ததையோ இல்லை விபத்து நடந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையோ இல்லை வீட்டை விட்டு கிளம்பியிருப்பாங்கல்ல விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையோ கூட மறந்துடுவாங்க. அதாவது விபத்து நடத்துறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடியோ நடந்த மொத்த விஷயங்களுமே அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். மூணாவது, லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதாவது அடிபட்டவங்க மயங்க நிலையில இருப்பாங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 ஸ்டேஜில் எதில் வேணா வாந்தி வரலாம். ஏன்னா நம்ம மூளை தான் நம்ம ஒட்டுமொத்த உடலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய நியூரான்ஸையோ இல்லை நர்வ் செல்ஸையோ காயப்படுத்தி அங்கே டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி காயப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மூளை குழம்பி போகும். அப்போ நம்ம மூளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம தசைகளெல்லாம் செயலிழந்து போகிறதுக்கோ இல்லைனா மயக்கம் வர்றதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மூளை தான் ஒட்டுமொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மூளை தான் நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ மூளையில் டேமேஜ் ஏற்பட்டுச்சு, ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டு அது கொஞ்சம் குழம்பி போகுது அப்படின்னா அப்போது மூளையிலேருந்து கண்ட்ரோல் ஆகக்கூடிய இந்த செரிமான மண்டலத்துலையும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடை செரிமானம் பண்ண முடியாமல் போய் அந்த சாப்பாடெல்லாம் வாந்தியாக வெளியே வரும். இதில் நம்ம மூளையில் எவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ வாந்தி எடுக்கிறாங்க, எத்தனை முறை வாந்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மாறுபடலாம். அடுத்தது இன்ட்ராக்ரேனியல் ஹீமரேஜ். இது முன்னாடி சொன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மூளைக்குள்ளேயே அங்கே ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒருத்தருக்கு தலையில் அடிபடும் போது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களே டேமேஜ் ஆகிறதுனால அதில் மூலமாக ரத்த கசிவு ஏற்படுற ஸ்டேஜுக்கு தான் இன்ட்ராக்ரேனியல் ஹீமரேஜ் அப்படின்னு பேர். இப்போது இது அங்கே மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள்லையுமே ஏதாவது டேமேஜஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது கண் பார்வை மங்க வைக்கிறது, தலைவலிக்க வைக்கிறது, வாந்தி எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இன்ட்ராக்ரேனியல் ஹீமரேஜ் வந்து கொஞ்சம் ஆபத்தானது அப்படிங்கிறதுனால அதை உடனே அவங்க ட்ரீட் பண்ண பார்ப்பாங்க. அடுத்தது மெனிங்கிட்டிஸ். இது ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கல்லு டேமேஜ் ஆயிருச்சு. அப்போ டேமேஜ் ஆனதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வழியாக கிருமிகள் ஏதாவது உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா அது நம்ம தண்டுவடத்தையும் மூளையையும் மூடி இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அது மூலமாக இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதனாலையும் கூட கன்ஃபியூஷன், வாந்தி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது உடனே வராமல் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே காட்டும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அப்பயுமே உடனே போய் டாக்டரை பார்த்துக்கிறது தான் நல்லது. அடுத்தது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெட்டேக். விபத்து நடந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே கடுமையான தலைவலி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்பட்ட இடத்துல அங்கே உள்ள திசுக்கள் சுற்றி இருக்கக்கூடிய நர்வ்ஸை போய் அழுத்துறதால கூட இது ஏற்படும். வாந்தி வர்றது, தலைவலி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும். இல்லை இந்த தலைவலி கொஞ்சம் நாட்களோ இல்லை கொஞ்சம் மாதங்களோ வரைக்கும் கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்தது தலையில் காது பக்கத்தில் அடிபட்டு அது மூலமாக நம்ம வெஸ்டிபுலர் சிஸ்டமில் பாதிப்பு ஏற்படுறது. இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா இது நம்ம காதுக்குள்ளே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்படியே கிருகிருன்னு சுற்றிட்டு உடனே நிற்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த சுற்றி நமக்கு மயங்கிக்கிட்டே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஏன் அப்படின்னா அப்படி நம்ம சுற்றும் போது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டமும் குழம்பி போகிறதுனால தான் நமக்கு இப்படி நடக்குது. ஏன்னா இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் தான் நம்ம நேராக நடக்கிறதுக்கும் ஒருங்கிணைஞ்சு நடந்து போகிறதுக்குமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது குழம்பி போச்சு அப்படின்னா நம்மளுமே ஒரு மாதிரி குழம்பின நிலையிலே இருப்போம். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது கெட்டுப்போன உணவை சாப்பிட்றோம் இல்லைனா பாய்சனே சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிற மூளை என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே ஏதாவது கெட்டுப்போன உணவை சாப்பிட்டா அதனால தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வயிற்றில் இருக்கக்கூடியதான் வாந்தியாக வெளியேற்றும். இப்போ அப்படியே ஒரு விபத்து நடக்கும் போது நமக்கு வெஸ்டிபுலர் சிஸ்டமில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயுமே நிற்க முடியாமல் அப்படியே ஒரு மயங்கிற நிலையில் இருந்துகிட்டே இருப்போம் இல்லையா.
அப்படி நடக்கும்போது நம்ம மூளை ஓகே ஏதோ கெட்டுப்போன உணவை தான் சாப்பிட்டான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அப்பயுமே கூட அதை வாந்தியாக வெளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மூளையில் அடிபடக்கூடிய எந்த ஸ்டேஜில் வேணால் யாருக்கு வேணால் வாந்தி வரலாம். அதனால தான் அடிபட்டு வாந்தி வந்துச்சுன்னா அதை இது சின்னது இது பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சிடாம உடனே டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு எம்ஆர்ஐயோ இல்லை சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்துட்டு எந்த மாதிரியான ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வாந்தி எடுக்கிற போர்ஷன் முடிஞ்சு. அடுத்து அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரத்தம் வருது இல்லையா காதில், இதை பற்றி நாம பார்ப்போம். இந்த மாதிரி காதில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னா நிஜமாலே ஆபத்தான ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது அவரை விபத்து ஏற்படுது, அப்படி ஏற்படும் போது மண்டையோட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி அதை தாண்டி உள்ள மூளையிலையும் அடிபட வச்சுச்சு அப்படின்னா அப்போது மூளையிலேருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்து அது மூளையை சுற்றி உள்ள செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அதோட கலந்து அதுக்கப்புறமா தான் காது வழியாக வெளியேறும். இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம்னா, மூளையில் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் காதுலேருந்து மூளைக்கு சத்தத்தை கொண்டு போகக்கூடிய ஆடிட்டரி பாத்வே அந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்பையும் ரத்தம் கசிஞ்சு அது நம்ம காது வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மண்டையோடு உறைஞ்சு போகிறதுனாலையோ இல்லை மூளையிலேருந்து ரத்தம் கசிகிறதாலையோ இல்லைன்னா காதுக்கு சத்தம் கேட்கக்கூடிய அந்த ஆடிட்டரி பாத்வேல பிரச்சனை ஏற்படுறதாலையோ ரத்தம் வருதும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக உடனே உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் காதில் ஏதாவது அடிபட்டுச்சு, அதாவது மூளையிலே அடிபடாமல் காதுலையோ இல்லை காதுக்கு பக்கத்துலேயோ உள்ள அடிபட்டதுனால அதனால கூட ரத்தம் வரலாம் இல்லையா. அதனால இந்த மாதிரி ரத்தம் வந்துருச்சு ஐயோ அவங்க தான் இறந்து போயிடுவாங்க, ரொம்ப போச்சு இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பதட்டமே பட தேவையில்லை. உடனடியாக அதாவது ரொம்ப டைமே வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், அங்கே டாக்டர் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குங்கிறத அவங்க கரெக்டாக நமக்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் மூளையில் அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மூளையில் பாதிப்பே ஏற்படாமல் இருக்கணும், அடியே படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சதான் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரோட்டில் பார்க்கும்போது சிக்னலில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, ரேடியோவில் கேட்டிருப்பீங்க. அதே தான் நானும் மறுபடியும் சொல்ல போகிறேன். என்னென்னா ஓவர் ஸ்பீடில் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும், ஓவர் ஸ்பீடில் போகாமல் இருக்க முடியும், கரெக்டாக வண்டியை ஓட்டிட்டு போக முடியும், ஹெல்மெட் போட்டுட்டு போக முடியும். நம்மளால் பண்ண முடிஞ்ச இந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதையும் அதுக்கப்புறமா பாதிப்பு ஏற்படுறதையும் நம்ம தடுத்து நிறுத்தலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிரெயின் இன்ஜரி பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம உடல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம உயிர்மை பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் இப்போ சைடில் தெரியும், விருப்பம் இருக்கிறவங்க அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் கொரோனா மருந்தால உடலில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது, அதாவது கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி நம்ம ஒரு டீடைல் இன்டர்வியூவும் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வியூவில் எலும்பு சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், இப்போ எலும்புக்கு அதாவது பெண்களுக்கு எலும்பு சம்பந்தமாக இந்த ட்ரிங்க்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள்லாம் போடுவாங்க இல்லையா, அது நல்லதா கெட்டதா, அந்த ட்ரிங்கை குடிக்கலாமா வேணாமா இப்படின்னு எலும்பு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. கூடவே ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அதில் கவர் பண்ணியிருப்போம். அதாவது இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சைடில் ஒரு கார்டு தெரியும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.